ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டாஸ்லிங் டிசைனர்ஸ். நான் உங்கள் காயத்ரி. இந்த வீடியோவில் ட்ரேசிங் மெத்தட் 2 எப்படி பண்ணலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். மெத்தட் 1 வந்துட்டு ப்ரீவியஸாக நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அப்போ தான் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு புரியும். மெத்தட் 1 வந்துட்டு வெறும் ஆண்ட்ராய்டு மொபைலை வச்சு மட்டுமே ட்ரேசிங் நான் ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த மெத்தடில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேசிங் ஷீட்டு, கார்பன் பேப்பர் அதெல்லாம் வச்சுட்டு ட்ரேசிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றத காட்ட போகிறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு ஒரு இமேஜை எப்படி மொபைல் ஃபோனில் ஸ்க்ரீன் மூவ் ஆகாமல் லாக் பண்ணுறது பேப்பர் காப்பி ஆப் வச்சு அப்படின்றத நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அதாவது மெத்தட் 1 அந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு அதில் ட்ரேசிங் ஷீட்டை வச்சுட்டு இப்படி நான் ட்ரா பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி ட்ரா பண்ணுங்கள். மெத்தட் 1 வந்துட்டு நீங்கள் இதே மாதிரி கிளாத்லேயே டேரெக்டாக ட்ரா பண்ணியிருப்பீங்க. இதை வந்து ட்ரேசிங் ஷீட்டை ட்ரா பண்ணிக்கோங்க. இப்படி தான் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க்கெலாம் பண்ணுறீங்களே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க வந்து 25 சென்டிமீட்டர்ஸில் ஒரு ஒர்க் பண்ண சொல்லியிருப்பேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஒரு இமேஜை வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. ப்ரௌசிங் சென்டர் ஆர் எனி மெத்தடில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அது வந்துட்டு A4 ஷீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வந்துட்டு நீங்கள் டேரெக்டாகவே கிளாத்தில் கார்பன் ஷீட் வச்சுட்டு ட்ரேசிங் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக வீடியோவில் காட்டணுன்றக்காக நான் பெரிய மெத்தடெல்லாம், அதாவது பெரிய இமேஜாக பண்ணாமல் ஒரு குட்டி இமேஜாக வீடியோவில் காட்டணும் அப்படின்றக்காக நான் இப்போ வந்துட்டு அந்த A4 ஷீட்டுக்கு பதிலாக இப்போ நான் ட்ரேசிங் ஷீட்டில் ஒரு இமேஜை வந்துட்டு ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அது இந்த பேப்பர் காப்பி மெத்தடு, பேப்பர் காப்பி ஆப் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். இது எப்படின்றது ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு கிளியராகவே சொல்லிட்டேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஏன்னா இந்த வீடியோவில் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எதுவுமே நான் கொடுக்கல. ஓகேங்களா? இப்போது நான் வந்துட்டு அந்த நாம் ட்ரா பண்ண வந்து லைட்டாக இருந்துச்சு. ஸோ நான் ஒரு பெர்மனெண்ட் மார்க்கரை வச்சுட்டு நல்லா டார்க்காக ட்ரா பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கார்பன் ஷீட் இந்த மாதிரி லெட்டர்ஸ் எழுதியிருக்கோம் அந்த கார்பன் ஷீட்டில். ஓகேங்களா? இப்போ நான் பிளாக் கலர் கிளாத் யூஸ் பண்ணுறனால நான் வந்துட்டு ஒயிட் கலர் கார்பன் ஷீட் எடுத்திருக்கேன். இதே நீங்கள் ஒயிட் கலர் கார்பன் இருந்துச்சுன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எல்லோ கலர் கார்பன் ஷீட் யூஸ் பண்ணுங்கள். இப்போது எப்படி அந்த கார்பன் ஷீட்டை நம்ம ப்ளேஸ் பண்ணணும்னு பாருங்கள். இந்த லெட்டர்ஸ் தெரிகிறது வந்துட்டு கிளாத்தில் நம்மளை பார்த்து மேல் பக்கமாக இருக்கணும். லெட்டர்ஸ் தெரிகிற கார்பன் ஷீட் வந்துட்டு நம்மளை பார்த்து இருக்கணும். லெட்டர்ஸ் இல்லாத பக்கம் வந்துட்டு கிளாத் மேலே இருக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். லெட்டர்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு கார்பன் பேப்பரில் இருக்கிற லெட்டர்ஸ் வந்துட்டு நம்மளை பார்த்து இருக்கணும். கார்பன் ஷீட்டில் லெட்டர் இல்லாத பக்கம் கிளாத் மேலே இருக்கணும். ஓகேங்களா? அதை கார்பன் ஷீட்டை கிளாத் மேலே போட்டுட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்திருக்கிற பேப்பர், ஓகேங்களா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் 25 சென்டிமீட்டர்ஸ் ஒரு டிசைன் போடுவீங்க, அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக நான் இந்த ட்ரேசிங் ஷீட்டை வச்சுருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்த ஷீட்டை கார்பன் ஷீட் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? அது வந்துட்டு இந்த சைடும் அந்த சைடும் நகராமல் இருக்கணுன்றக்காக நம்ம சீல் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு பதிலாக நீங்கள் செலோ டேப் கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குண்டூசி இருக்கும் இல்லையா, அது வந்து பிகினர் கிட் கூடயே இப்போல்லாம் அவைலபிளாக கிடைக்கிது. அந்த குண்டூசியை வச்சுட்டு மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் நகராமல் இருக்கணுன்றக்காக சீல் பண்ணிக்கிறோம். நீங்கள் இதே மெத்தடை வந்துட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வந்த இமேஜையும் A4 ஷீட்டில் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க இல்லையா, அதை எடுத்துகிட்டு அதுக்கு கீழே கார்பன் ஷீட் எப்படி வைக்கணும்னு நான் வீடியோவில் காட்டிட்டேன். லெட்டர்ஸ் வந்துட்டு நம்மளை பார்த்துருக்கணும். லெட்டர்ஸ் இல்லாத பிளெயின் பக்கம் கிளாத் மேலே இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு கீழே கிளாத்து வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி சீல் பண்ணிக்கணும். ரெண்டு பக்கமும் நகர்ந்து போகாத மாதிரி நம்ம ட்ரா பண்ணும்போது நகர்ந்து போகாமல் இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு 25 சென்டிமீட்டர்ஸில் ஒரு ட்ராயிங் ஃபுல்லாக வரைவீங்க. ஒரு ஷேப்போட, அதாவது ஒரு பிக்சரோட ஐஸு, நோஸு, அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ எல்லாமே வரையணும். அது வரைக்கும் உங்களுக்கு அந்த ஷீட் வந்து மூவ் ஆகாமல் இருக்கணும். ஓகேங்களா? அதனால் நல்லா சீல் பண்ணிக்கோங்க. செலோஃபின் டேப்பை போட்டு கூட நீங்கள் வந்துட்டு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சைடில் லைட்டாக ட்ரா பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பென்சில் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் இங்கு தீர்ந்த ரீஃபில் பென், ஓகேங்களா, அந்த மாதிரி ரீஃபில் பென் யூஸ் பண்ணி நல்லா லைட்டாக அழுத்தம் கொடுத்து ட்ரா பண்ணுங்கள். ஒரு சைடு ட்ரா பண்ணிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் லைட்டாக அந்த கார்பன் ஷீட்டை வந்துட்டு தூக்கி பாருங்கள். ஓகேவா? நம்ம கரெக்டாக தான் அது விழுகுதா, அதோட ட்ரேசிங் வந்து விழுகுதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரா பண்ணிட்டு வாங்க. எல்லா இடத்துலையும் ட்ரா பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணினதுக்கப்புறம் தான் வந்துட்டு நீங்கள் சீல் பண்ணி வச்ச பின்னையே வந்து எடுக்கணும். இப்போ நான் காட்டுற மாதிரி ஸ்லோவாக எல்லா இடத்துலையும் ட்ரா பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நான் உங்களுக்கு வீடியோனால இந்த குட்டி இமேஜை ட்ரா பண்ணி காட்டுறேன். பட் இதே மெத்தட் தான் நீங்கள் பெரிய ட்ராயிங் ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னா கூட, ஒரு ப்ளவுஸ்க்கே நீங்கள் ட்ரேஸ் பண்ணணுன்னாலும் இதே மெத்தட் யூஸ் பண்ணி உங்களால் ட்ரேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ ட்ரேசிங்க்கான உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்படி ஒரு சீலை மட்டும் எடுத்துகிட்டு லைட்டாக தூக்கி பாருங்கள் ட்ரேசிங் விழுந்திருக்கான்னு.
எல்லா பக்கமும் ட்ரேசிங் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஆரி ஒர்க்ஸ் வீடியோ பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் யூஸ்ஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோதாங்க ட்ரேசிங் மெத்தட், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ட்ரேஸ் பண்ணது ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படின்னா இந்த கிளாஸ் மார்க்கிங் பென்சிலை யூஸ் பண்ணி லைட்டாக அது மேலே ட்ரா பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.